சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. கோயம்பேடு, வடபழனி, இக்காட்டுத்தாங்கல், கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. புறநகர் பகுதிகளான வியாசர்பாடி, பம்மல், பல்லாவரம், பொழிச்சலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. பாலவாக்கம், நீலாங்கரை, OMR, ECR ஆகிய பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. அதிகபட்சமாக மயிலாப்பூரில் 8.2 சென்டிமீட்டர் மழையும், அயனாவரத்தில் 6.8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூரில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்த நிலையில் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். சத்துவாச்சாரி, பெருமுகை, காகிதப்பட்டறை, காட்பாடி, சேன்பாக்கம், பாகாயம் உள்ளிட்ட பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக சத்துவாச்சாரி, அன்னை தெரசா நகர் பகுதியில் உள்ள சில வீடுகளுக்குள் கழிவுநீருடன் மழைநீரும் புகுந்தது. சில இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதியடைந்தனர். மதுரை, மேலூர் மற்றும் சிங்கம்புணரி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, பிரான்மலை, நெற்குப்பை, சூரக்குடி, முறைகூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேல் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோல மதுரை மாவட்டம் மேலூர், கொட்டாம்பட்டி, நாவினிப்பட்டி, தும்பைப்பட்டி, கருங்காலக்குடி, திருவாதவூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மழை பெய்தது. தமிழ்நாட்டில் வரும் 19ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வேலூர், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் செவ்வாய்க்கிழமை கனமழை பெய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் புதன்கிழமை கனமழை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் எனவும் சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க பாடுபடுவது எளிதானதல்ல என கூறிய முதல்வர் மு.க.ஸ்டாலின், அதிகாரம் என்பது சாமானியர்களுக்காக போராடுவதுதான் என தெரிவித்துள்ளார். ஆதரவற்ற குழந்தைகளை அரவணைத்து பாதுகாக்கும் நோக்கத்தில் அன்புகரங்கள் திட்டத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் பெற்றோரை இழந்த குழந்தைகள் கல்வியை தொடர மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய அவர், அன்புகரங்கள் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 6082 குழந்தைகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட இருப்பதாக தெரிவித்தார். ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம் என்று அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி ஆவேசமாக பேசியுள்ளார். சென்னை வடபழனி அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தனது சுற்றுப்பயணம் கூட்டம் மழையின் காரணமாகவே ஒத்திவைக்கப்பட்டதாகவும், உட்கட்சி பிரச்சினை தொடர்பாக அமித்ஷாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அல்ல எனவும் விளக்கம் அளித்தார். அதிமுகவுக்கு எதிராக செயல்படும் கைக்கூலிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும், அவர்களுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் என்றும் பழனிசாமி கூறினார். செங்கோட்டையன் விதித்த கெடு முடிந்த நிலையில் பழனிசாமி இவ்வாறு பேசியுள்ளார். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் கட்சியில் சேர்க்க முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் அண்ணாவின் பிறந்தநாளையொட்டி அதிமுக பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை வடபழனியில் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய பழனிசாமி, ஆட்சியை கவிழ்க்க வாக்களித்தவர்களை மன்னித்து துணை முதல்வர் பதவி அளித்ததாக தெரிவித்தார். 18 MLA-க்களை கடத்திச் சென்றவரை கட்சியில் சேர்க்க வேண்டுமா எனவும் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவை சிலர் கபலீகரம் செய்ய முயன்றதாகவும், பாஜக அரசை கட்சியை காப்பாற்றிக் கொடுத்ததாகவும் அக்கட்சியின் பொதுச் செயலர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனி பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், கட்சியை காப்பாற்றிக் கொடுத்ததற்காகவே பாஜகவிற்கு நன்றியுடன் இருப்பதாகவும் பழனிசாமி தெரிவித்துள்ளார். யாரும் தன்னை மிரட்டி பார்க்க முடியாது எனவும், மத்தியிலேயே இருக்கிறவர்கள் யாரும் இதுவரை அச்சுறுத்தியது இல்லை எனவும் பழனிசாமி தெரிவித்துள்ளார். உட்கட்சி விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி டெல்லிக்கு புறப்பட்டுள்ளார். சென்னை விமான நிலையத்திலிருந்து அதிகாலையில் புறப்பட்ட அவர் இன்று குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கிறார். தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அவர் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பழனிசாமியோடு அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, தலைமை நிலையச் செயலர் SP வேலுமணி ஆகியோர் உடன் சென்றுள்ளனர்.
அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமிக்கு விதித்திருந்த 10 நாள் காலக்கெடு முடிந்த நிலையில் 2026 அதிமுக ஆட்சி மலர அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கரட்டூர் பகுதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அண்ணா பிறந்தநாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு செங்கோட்டையன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பதே தனது நோக்கம் என்றும் அதன் அடிப்படையிலேயே கடந்த 5ஆம் தேதி கருத்துக்களை வெளிப்படுத்தியதாகவும் கூறினார். தொண்டர்களின் உணர்வை மதித்து அதிமுகவின் சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தலைவர்கள் இணையாவிட்டால் தொண்டர்கள் இணைந்து கட்சியை காப்பாற்றுவார்கள் என தெரிவித்தார். இரட்டை வேடம் போட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாமல் உண்மையாக உழைத்தவர் அண்ணா என தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். அண்ணாவின் பிறந்தநாளையொட்டி எக்ஸ் தளத்தில் விஜய் வெளியிட்ட பதிவில் இருமொழிக் கொள்கையை தமிழகத்திற்கு தந்தவர் அண்ணா என்றும் மாநில உரிமைகளுக்காக ஓங்கி குரல் எழுப்பியவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். குடும்ப ஆதிக்கமற்ற அற்புத அரசியல் தலைவராக அண்ணா விளங்கியதாகவும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். பாமகவிலிருந்து அன்புமணியை நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்திருந்த நிலையில் அன்புமணி தலைமையில்தான் பாமக உள்ளது என பாமக செய்தித் தொடர்பாளர் பாலு தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அது தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் கடிதத்தையும் வெளியிட்டார். தொடர்ந்து பேசிய அவர் அன்புமணியை தலைவராக ஏற்றுக்கொள்பவர் மட்டுமே பாமக கொடியை பயன்படுத்த முடியும் என தெரிவித்தார். பாமக தலைவராக அன்புமணியை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பதாக பாமக செய்தி தொடர்பாளர் பாலு கூறியிருந்த நிலையில் அதனை அக்கட்சி எம்எல்ஏவும் ராமதாஸ் ஆதரவாளருமான அருள் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். பாமகவிற்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கியே கடிதம் அனுப்பப்பட்டிருந்ததாகவும் அதில் அன்புமணிதான் பாமக தலைவர் என கூறப்படவில்லை எனவும் அருள் தெரிவித்துள்ளார். கட்சியின் முகவரியை சதி செய்து மாற்றியதன் காரணமாக அன்புமணி தலைமையில் இயங்கும் அலுவலகத்திற்கு கடிதம் சென்றுள்ளதாகவும் அருள் கூறியுள்ளார். சென்னையில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மாநகராட்சி நிர்வாகம் தயாராகி வருகிறது. அதன்படி தாழ்வான இடங்களில் தேங்கும் மழைநீரை வெளியேற்றும் பணிகளுக்காக மோட்டார் பம்புகள் பொருத்தப்பட்ட டிராக்டர்கள் ரிப்பன் மாளிகை வளாகத்திற்கு எடுத்து வரப்பட்டன. 2 மாத ஒப்பந்த அடிப்படையில் விழுப்புரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து முதற்கட்டமாக 500 டிராக்டர்களும் 100 குதிரை திறன் கொண்ட 150 மோட்டார்களும் கொண்டுவரப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த நசுருதீன் என்பவர் ராபிஸ் நோயால் உயிரிழந்த நிலையில் முறையாக தடுப்பூசி செலுத்திக் கொண்டும் அவர் ராபிஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாக அவரது மகன் சமருதீன் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூலை மாதம் மீர்சாகிப்பேட்டை மார்க்கெட் அருகே நசுருதீனை திருநாய் கடித்த நிலையில் அவர் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி அவருக்கு ராபிஸ் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து சிகிச்சை பலனளிக்காமல் சனிக்கிழமை உயிரிழந்தார். இந்த சூழலில் அனைத்து தவணை ஊசிகளையும் தனது தந்தை சரியாக செலுத்திக் கொண்டதாகவும் இருப்பினும் அவர் ராபிஸ் நோயால் உயிரிழந்திருப்பதாகவும் நசுருதீனின் மகன் சமருதீன் கவலை தெரிவித்துள்ளார். சென்னையில் ராபிஸ் பாதிப்பால் உயிரிழந்த முகமது நஸ்ருதீன் முறையாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவில்லை என சுகாதாரத்துறை அலுவலர்கள் விளக்கமளித்துள்ளனர். முகமது நஸ்ருதீன் ஒரு தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான குறிப்புகள் மட்டுமே ராயப்பேட்டை மருத்துவமனையில் இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். நஸ்ருதீனை நாய் ஆழமாக கடித்திருந்த நிலையில் ராபிஸ் வைரஸ் நரம்பில் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்ததாகவும் முறையாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாததே அவர் உயிரிழந்த காரணம் எனவும் சுகாதாரத்துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். கேரளாவில் மூளை அமீபா நோய்க்கு இதுவரை 18 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரத்தில் 17 வயது இளைஞருக்கு இந்த தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரள சுகாதாரத்துறையின் தரவுகளின்படி நடப்பாண்டில் இதுவரை 67 பேர் மூளை அமீபா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் மாசடைந்த நீரில் முகத்தை கழுவ வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வக்ஃப் சட்டத்திற்கு முழுமையான தடை விதிக்க மறுத்த உச்சநீதிமன்றம் சர்ச்சைக்குரிய சில பிரிவுகளுக்கு மட்டும் தடை விதித்துள்ளது. வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து சுமார் 70 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் அதன் மீதான இடைக்கால உத்தரவை வழங்கியது. திருத்தப்பட்ட வக்ஃப் சட்டம் முழுமைக்கும் தடை விதிக்க எந்த முகாந்திரமும் இல்லை என தலைமை நீதிபதி B.R. கவாய், அகஸ்டின் ஜார்ஜ் மாசி அமர்வு கூறியது. அதே நேரம் 5 ஆண்டுகளாக இஸ்லாம் மதத்தை பின்பற்றுவோர் மட்டுமே வக்ஃப் சொத்தை வாங்க முடியும் என்ற விதிக்கு தடை விதிப்பதாக நீதிபதிகள் கூறினர். மகாராஷ்டிர தலைநகரில் பெய்து வரும் தொடர் மழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. சாலைகளில் முழங்கால் அளவிற்கு தேங்கிய மழைநீரால் பாதசாரிகள், வாகன ஓட்டிகள் ஆகியோர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். இதனால் பல இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ரயில் தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கியிருந்ததால் சில ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டன.
மணிப்பூரில் தொடர் கனமழை பெய்வதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக இம்பால் கிழக்கு, இம்பால் மேற்கு, தௌபால் ஆகிய மாவட்டங்களில் உள்ள கிராமங்களில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக இம்பால் கிழக்கு மாவட்டம் வழியே ஓடும் நீரில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றின் கரையில் உள்ள பெரும்பாலான குடியிருப்புகள், சாலைகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு மழை தொடரும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் ரயிலில் பொதுப்பிரிவு முன்பதிவில் முதல் 15 நிமிடங்களுக்குள் ஆதார் எண்ணை இணைத்துள்ள பயணிகளுக்கு மட்டுமே முன்னுரிமை என ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது. IRCTC இணையதளம் அல்லது செயலி வழியாக ரயில்வே பொதுப்பிரிவு முன்பதிவு தொடங்கிய முதல் 15 நிமிடங்களுக்கு ஆதார் எண்ணை இணைத்துள்ள பயணிகள் மட்டுமே முன்பதிவுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். இப்போது இந்த கட்டுப்பாடு தட்கல் முன்பதிவுக்கு மட்டுமே அமல்படுத்தப்படுகிறது. அக்டோபர் 1 முதல் பொதுப்பிரிவு முன்பதிவுக்கும் அமலாகிறது. பீகாரின் பெருமைக்கும் அடையாளத்துக்கும் காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிகள் அச்சுறுத்தலாக இருப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். பீகார், மேற்கு வங்கம், அசாம் போன்ற மாநிலங்களில் சட்டவிரோத ஊடுருவல்காரர்களின் எண்ணிக்கை அதிகரித்துவிட்டதாகவும் மக்கள் தங்களின் சகோதரிகள் மற்றும் மகள்களின் பாதுகாப்பாக கவலைப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதற்காகத்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை தான் அறிவித்ததாகவும், ஆனால் காங்கிரஸ் போன்ற எதிர்க்கட்சிகள் ஊடுருவல்காரர்களுக்கே ஆதரவாக இருப்பதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். பீகாரில் சுமார் 36,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். விரைவில் பீகார் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அம்மாநிலத்திற்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டுள்ளார். தொடர்ந்து பூர்ணியாவில் நடைபெற்ற நலத்திட்டங்கள் அறிவிக்கும் விழாவில் கலந்து கொண்ட மோடி பீகார் முதல்வர் நிதிஷ்குமாருடன் சேர்ந்து சுமார் 36,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பஞ்சாபில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பார்வையிட்டார். அமிர்தசரஸ் மாவட்டம் கோனேவால் என்ற கிராமத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளோடு பேசிய அவர் இழப்புகள் குறித்து கேட்டறிந்தார். இதைத் தொடர்ந்து பிரபலமான குருத்வாரா ஒன்றுக்கும் சென்று ராகுல் காந்தி வழிபட்டார். கடந்த வாரம் வடமாநிலங்களில் ஏற்பட்ட பெருமழையில் பஞ்சாப் மாநிலம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. 58 பேர் உயிரிழந்ததோடு சுமார் 2 லட்சம் ஹெக்டேர் பயிர்கள் நீரில் மூழ்கின. பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களுக்கான தடை சட்டம் அரசியல் கட்சிகளுக்கு பொருந்தாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அரசியல் கட்சிகளில் ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் குறித்த புகார்களை போர்ஸ் சட்டத்தின்படி உள் விசாரணைக்குழு அமைத்து விசாரிப்பது கட்டாயம் இல்லை என கேரள உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. ஆனால் இந்த மனுவை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் அரசியல் கட்சியில் நுழைவது என்பது ஒரு பணி அல்ல என்றும், இதனால் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களுக்கு தடை சட்டம் இதற்கு பொருந்தாது என்றும் கூறி மனுவை நிராகரித்தனர். டெல்லியில் BMW கார் மோதி நிதி அமைச்சக அதிகாரி உயிரிழந்த வழக்கில் குருகிராமில் வசிக்கும் காரின் ஓட்டுநரான 38 வயது ககன்பிரீத் கவுர் என்ற பெண்மணி கைது செய்யப்பட்டுள்ளார். கனமழைக்கு மத்தியில் நடந்த இந்த விபத்தில் நிதி அமைச்சகத்தின் துணை செயலாளரான நவ்ஜோத் சிங் உயிரிழந்தார். அவரது மனைவி படுகாயங்களோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்துக்கு காரணமான ககன்பிரீத் கவுர் குருகிராம் மருத்துவமனையில் வைத்து கைது செய்யப்பட்டார். மேகதாது திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசும் தமிழக அரசும் தடை செய்யக்கூடாது என கர்நாடக முதல்வர் சித்தராமையா கேட்டுக் கொண்டுள்ளார். நடப்பாண்டு அதிக மழை பெய்ததால் தமிழகத்திற்கு கூடுதல் காவிரி நீர் சென்றுள்ளது என்றும், எனவே தண்ணீர் சர்ச்சை தவிர்க்கப்பட்டது என்றும் சித்தராமையா தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்டினால் மழை பெய்யாத காலங்களிலும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க உதவியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தின் புதிய ஆளுநராக ஆச்சாரிய தேவ்ரத் மும்பை ராஜ்பவனில் பதவியேற்றார். அவருக்கு பம்பாய் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசேகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள CP ராதாகிருஷ்ணன் தாம் வகித்து வந்த மகாராஷ்டிர ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து குஜராத் மாநில ஆளுநராக பதவி வகிக்கும் ஆச்சாரிய தேவ்ரத்துக்கு கூடுதல் பொறுப்பாக மகாராஷ்டிர ஆளுநர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் சாதிய பாகுபாட்டை தடுப்பதற்கான விதிகளை 2 மாதங்களுக்குள் வகுக்குமாறு பல்கலைக்கழக மானியக் குழுவிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர்கள் தரப்பில் உயர்கல்வி நிறுவனங்களில் சாதிய பாகுபாட்டை தடுப்பதற்காக 10 பரிந்துரைகள் தாக்கல் செய்யப்பட்டன. இதையடுத்து நீதிபதிகள் நிபுணர் குழு அறிக்கையோடு மனுதாரர்களின் பரிந்துரைகளை சேர்த்து பரிசீலனை செய்து சாதிய பாகுபாட்டை தடுப்பதற்கான விதிகளை இறுதி செய்ய UGCக்கு உத்தரவிட்டனர். அம்பானியின் வந்தாரா விலங்குகள் மறுவாழ்வு மையத்தில் விலங்குகளை பெறுவதில் எந்த தவறும் நடக்கவில்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. குஜராத்தில் செயல்பட்டு வரும் வந்தாரா அமைப்பு விலங்குகளை வாங்கியதில் சட்ட விதிமுறைகளை மீறியதாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதுகுறித்து விசாரிக்க முன்னாள் நீதிபதி J.
செல்லமேஸ்வரர் தலைமையிலான சிறப்பு விசாரணை குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்தது. இந்த நிலையில் விசாரணை குழுவின் அறிக்கையை ஆய்வு செய்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விலங்குகளை வாங்குவது ஒழுங்குமுறை விதிகளுக்கு உட்பட்டே நடைபெற்றுள்ளது என தெரிவித்தனர். இலவசங்களுக்கு பணம் இருக்கும் உங்களிடம் செவிலியர்களுக்கு ஊதியம் கொடுக்க பணமில்லையா என்று தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் தொகுப்பூதிய அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்ட செவிலியர்கள் தங்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க கோரி வழக்கு தொடர்ந்திருந்தனர். செவிலியர்களுக்கு ஆதரவாக சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. இந்நிலையில் திங்கட்கிழமை இவ்வழக்கு விசாரணையின் போது மத்திய அரசு நிதி வழங்காததால் ஒப்பந்த செவிலியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியம் நிலுவையில் உள்ளதாக தமிழக அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். தொடர்ந்து இந்த விவகாரத்தில் பதிலளிக்க மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பீகார் வாக்காளர் இறுதிப் பட்டியலில் ஏதேனும் சட்டவிரோத நடவடிக்கைகள் இருந்தால் நீதிமன்றம் நிச்சயம் தலையிடும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். பீகார் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை திருத்தும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் அக்டோபர் 1ஆம் தேதி பீகார் மாநிலத்தில் வாக்காளர் இறுதிப் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட உள்ளதாகவும் அதில் ஏதேனும் சட்டவிரோத பணிகள் கண்டறியப்பட்டால் நீதிமன்றம் நிச்சயம் தலையிடும் என்றும் கூறினர். வாக்காளர் பட்டியலில் இடையே ஆதார் அடையாள அட்டையை ஒரு ஆவணமாக பெற வேண்டும் என்ற உத்தரவை மாற்றியமைக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. வெளிநாட்டவருக்கு கூட ஆதார் வழங்கப்படுகிறது என்றும், எனவே ஆதாரை அடையாள ஆவணமாக அறிவித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அஸ்வினி உபாத்யாயா என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் தாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட உத்தரவை தொடர்ந்து நீடிக்கும் என தெரிவித்தனர். கூகுள் ஜெமினியின் நானோ பனானா AI தொழில்நுட்பம் இணையத்தில் பேசுபொருளான நிலையில் இதன் பின் ஆபத்தும் இருக்கலாம் என பஞ்சாப் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். AI தொழில்நுட்பம் உதவியுடன் விதவிதமாக சேலை அணிந்து சமூக தளங்களில் பெண்கள் பதிவிடும் போக்கு தற்போது நாடெங்கும் காட்டுத்தீ போல பரவி வருகிறது. நானோ பனானா AI என்று இதற்கு பெயரிடப்பட்டுள்ளது. ஆனால் இதுபோன்ற AI செயலியில் தங்கள் படத்தை கொடுப்பதால் அது பின்னால் தவறான நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு சிக்கலை வரவழைக்கக்கூடும் என பஞ்சாப் மாநில காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா காஞ்சிபுரத்தில் புதிய கட்சிக் கொடியை அறிமுகப்படுத்தியுள்ளார். மதிமுகவிலிருந்து ஏற்கனவே விலகிய முன்னாள் அவைத்தலைவர் திருப்பூர் துரைசாமி, நாஞ்சில் சம்பத், கொடா செவந்தியப்பன், கொடா அழகுசுந்தரம் உள்ளிட்டோர் முன்னிலையில் கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் போது பேசிய அவருடைய ஆதரவாளர் வல்லம் பஷீர், மல்லை சத்யா தொடங்கும் புதிய கட்சி அல்லது அமைப்பின் பெயர் நவம்பர் 20ஆம் தேதி அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். நிதி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது. மயிலாப்பூர் இந்து பொமரன் ஃபண்ட் நிறுவனத்தின் இயக்குநரான தேவநாதன் அக்டோபர் 30ஆம் தேதிக்குள் 100 கோடி ரூபாயை நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டும் என்றும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீதிமன்றத்தில் ஆஜராகி விசாரணையில் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் நிபந்தனை விதித்துள்ளது. இந்த நிபந்தனைகளை மீறினால் அவர் மீண்டும் சிறைக்கு செல்ல நேரிடும் எனவும் நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. நெல்லை கவின் கொலை வழக்கில் SI சரவணன் ஜாமீன் மனு மீதான விசாரணை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மென்பொறியாளர் கவின் படுகொலை வழக்கில் KTC நகரைச் சேர்ந்த சுஜித், அவரது தந்தை, காவல் உதவி ஆய்வாளரான சரவணன், சுர்ஜித் உறவினர் ஜெயபாலன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். காவல் உதவி ஆய்வாளர் சரவணன் ஜாமீன் கோரி நெல்லை மாவட்ட 2வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தபோது சரவணன் வழக்கறிஞர் சிவசூரிய நாராயணன் கோரிக்கையை ஏற்ற நீதிபதி ஹேமா விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்தார். அமமுக அங்கம் வகிக்க இருக்கும் கூட்டணியை அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்தலில் வெற்றி பெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் அண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெல்லிக்கு பழனிசாமி பயணம் மேற்கொள்வது அவரது விவகாரம் என கூறி அதற்கு பதிலளிக்க மறுத்தார். முன்னாள் முதல்வர் அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி திருச்சி சிந்தாமணி அருகே உள்ள அண்ணா சிலைக்கு தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக மற்றும் பாஜகவை விஜய் எதிர்த்து வருவதால் அவரை அக்கட்சியினர் விமர்சனம் செய்து பேசி வருவதாக தெரிவித்தார். மேலும் எல்லா கட்சியும் தங்களுடைய நண்பர்கள் என்றும் கூட்டணி குறித்து முடிவெடுக்க நேரம் வேண்டும் எனவும் கூறினார். மடப்புரம் அஜித்குமார் காவல் கொலை வழக்கில் நிகிதாவின் நகை திருட்டு புகார் தொடர்பாக 5 பேரிடம் CBI அதிகாரிகள் 3 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் நிகிதாவின் புகாரையும் CBI விசாரிக்க வேண்டும் என்று மதுரை அமர்வு உத்தரவிட்ட நிலையில் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு சொந்தமான வணிக வளாகத்தில் உள்ள அறையில் CBI விசாரணை நடைபெற்றது. அப்போது ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், பழக்கடை உரிமையாளர் ஈஸ்வரன், அஜித்குமாரின் நண்பர் வினோத்குமார், கோயில் ஊழியர் ராஜா, வீடியோ எடுத்த சக்தீஸ்வரன் ஆகிய 5 விசாரணைக்கு ஆஜராகினர்.
காசாவின் மத்திய பகுதியில் இஸ்ரேல் படைகள் ஆக்ரோஷமாக குண்டுமழை பொழிந்து வருகின்றன. இதனால் உயிருக்கு அஞ்சி மக்கள் அத்தியாவசிய பொருட்களுடன் வாகனங்கள் மூலம் காசாவின் தெற்கு பகுதிக்கு நகர்ந்து வருகின்றனர். குண்டுமழையில் இடிந்த கட்டடங்களின் இடிபாடுகள் சிறிய மலை போல குவிந்துள்ள நிலையில் அதற்குள் உபயோகமான பொருள் ஏதாவது கிடைக்குமா என ஏக்கத்துடன் பலர் தேடும் காட்சிகள் மனதை கணக்க வைப்பதாக உள்ளது. இந்தியாவுடனான தங்கள் உறவை துண்டிக்க முற்படுவோருக்கு தோல்விதான் கிடைக்கும் என அமெரிக்காவை ரஷ்யா மறைமுகமாக சாடியுள்ளது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவுடனான தங்கள் உறவு காலத்தால் உறுதிப்படுத்தப்பட்டது என கூறப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விவகாரத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட நாட்டோ நாடுகள் கடும் நெருக்கடி கொடுத்த போதும் இந்தியா உறுதிபட நின்றதற்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் வரி விதிக்குமாறு G7 நாடுகளையும் நேட்டோ நாடுகளையும் ட்ரம்ப் தூண்டிவிடுவதாக சீனா கண்டித்துள்ளது. ட்ரம்பின் செயலால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் தக்க பதிலடி தரப்படும் என்றும் சீனா கூறியுள்ளது. யுக்ரைன் மீதான போரை ரஷ்யா நிறுத்த வேண்டும் என்றால் சீனாவுக்கு 50 முதல் 100% வரை வரி விதிக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் கூறியிருந்தார். G7 நாடுகள், நேட்டோ நாடுகள், ஐரோப்பிய யூனியன் நாடுகளிடம் ட்ரம்ப் இதனை வலியுறுத்தியிருந்தார். இந்தியாவுக்கும் கூடுதல் வரி விதிக்க ட்ரம்ப் பிற நாடுகளை வலியுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தின் இடைக்கால அமைச்சரவை 3 புதிய அமைச்சர்கள் சேர்க்கப்பட்டு விரிவாக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நிதித்துறை செயலாளர் ராமேஸ்வர் கனால் நிதியமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மின்சார ஆணையத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குநர் குல்மான் கி சிங் எரிசக்தித்துறை அமைச்சராக்கப்பட்டுள்ளார். வழக்கறிஞரான ஓம் பிரகாஷ் ஆரியாஸ் உள்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர்களுக்கு அதிபர் ராம் பவுடல் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மக்கள் புரட்சியால் பிரதமர் KP சர்மா ஒலி பதவி விலகிய நிலையில் முன்னாள் நீதிபதி சுஷீலா கார்கே இடைக்கால பிரதமராகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் போது இந்திய வீரர்கள் கை குலுக்காமல் சென்றது குறித்து ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலில் பாகிஸ்தான் தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. முன்னதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இந்திய வீரர்களின் செயல் விளையாட்டு நெறிகளுக்கு எதிரானது என கூறி விமர்சித்து அறிக்கை வெளியிட்டிருந்தது. ஆனால் பஹல்காமில் பயங்கரவாத தாக்குதலில் இருந்தவர்களுக்கு எங்கள் ஆதரவை காட்டினோம் என்று இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் விளக்கம் அளித்திருந்தார்.